விஜய் அவர்கள் ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி. தமிழ்நாட்டு அரசியலிலே சீமான் ஒரு ஃபெயிலியர். தெலுங்கு மொழி பேசுகிறவன் தமிழ்நாட்டுக்கு என்ன துரோகம் செஞ்சிருக்கிறான்? தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன் கோவிலுக்கு உள்ளே வராதே, வெளியிலே இருந்து கும்பிட்டு அப்படியே வெளியில ஓடி போயிருக்கு. திமுகவை ஓட ஓட விரட்டுவேன், உன்னால எம்பி ஆக முடியல, உன்னால அரசியலே செய்யறதுக்கு நீ அன்பிட்டு. நான் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற எல்லா செங்கலையும் உருவிடுவேன்னு சொன்னேன். உன்னை கட்சி தலைமையிலிருந்து அவங்க உருவிட்டாங்க. பாஜக ஒரு கூட்டத்தையே நடத்த முடியாதவர்கள், ஒரு கட்சியவே நடத்த முடியாதவர்கள் இவர்கள் எப்படி ஆட்சி நடத்துவாங்க? மக்களை தன்னை தானே தோற்கடித்துக் கொள்கிறார் விஜய். ஆட தெரியாதவன் என்ன சொல்லுவார்? திருக்கோணம் சொல்லுவாங்க. அது மாதிரி எப்ப பார்த்தாலும் தேர்தல் ஆணையம் தெரியல, திமுக தெரியல, கூட்டம் வந்துருச்சு, ஒழுங்கு அடைஞ்சிருச்சு. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். விஜய் அவர்கள் நேற்று டி நகர்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருக்கு கொடுத்த டைமை விட அவர் முன்னாடியே போயிட்டாதா சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி நடந்துக்கிறார். ஒரு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளணும். ஒரு கட்சியை நீங்கள் தொடங்கக்கூடாது, தொடங்கினால் அதை சிறப்பாக நடத்தணும். நீங்கள் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற போது மிகப்பெரிய ஆளுமைகளாக கலைஞர் கருணாநிதியும் ஜெயலலிதா அவர்களும் இருந்தாங்க. அப்ப இரண்டு பெரிய தலைவர்களுக்கு மத்தியிலே நீந்துவது என்பது ரொம்ப கடினமானது. ஆனால் இன்றைக்கு எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதா என்று கேட்டால், ஸ்டாலின் ஒரு ஆட்சியாளராக இருக்கிறார், பெரிய தலைவராக இன்றைக்கு இருக்கிறார். ஆனால் மற்ற தலைவர்கள் எல்லாம் ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறார்களா என்று சந்தேகமாக இருக்கிறது. ஏனால் அந்த அளவுக்கு அதிமுக வலிமையாக இப்போது இல்லை. 10 தோல்வி பழனிசாமி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல தேர்தல்களிலே அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட நாளிலே இருந்து தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகிறார். வேற யாராவது வெற்றி பெறக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால், 15 வருஷமா கட்சி ஆரம்பிச்சு குப்பரை கவுந்தமேனி விழுந்துகிட்டே இருக்கிறாரு சீமான. சீமானால வெற்றி பெற முடியவே இல்லை. கேட்டா நான் தனிச்சு நிற்பேங்கிறார். ஜனநாயகம் என்பது என்ன? பெரும்பான்மை மக்களை தன் கருத்தின்பால் ஈர்ப்பது, தன் பக்கம் ஈர்ப்பது, அதான் ஜனநாயகம். நான் தனியா போய் நிக்கிறேன்னா அது என்ன? சுடுகாட்டுல தான் தனியா போய் நிக்கணும். கல்யாணத்துல கூடி நிக்கிறான், சுக துக்கங்கள்ல கூடி நிக்கிறான். மனிதர்களை ஒன்று கூட்டுவதுதான் சவால். பிரிந்து போவது, தனித்திருப்பதுல சவால் இருக்கு. அதாவது நம்ம தனியா ரூம் கூட்டிட்டு கூட இருக்கலாம். அதுவா தலைமை பண்பு? எல்லா மக்களுக்குமான தலைவனாக தன்னை மாற்றிக்கொள்வதான தலைமை பண்பு. அப்ப தன் கருத்தால் எல்லா மக்களையும் ஈர்ப்பவன் தலைவனாக முடியுமா? நான் யாரு கூடயும் சேர மாட்டேன் என்று சொல்வதன் வழியாக அதிகார மையத்திற்கு அவர் எந்த காலத்திலையும் போக முடியாது. சீமான் பேசுகிற அரசியல் என்பது பேசுவது தமிழ் தேசியம், படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் சொல்ற மாதிரி பேசுவது தமிழ் தேசியம். நடைமுறையில தமிழ் தேசியம் இருக்கான்னு கேட்டா தமிழ் தேசியம் இல்ல. இனவாத கோட்பாடு, தமிழர் தமிழர் அல்லாதவர் என்று சிறுபான்மை மொழி பேசுகிறவர்களை, தெலுங்கு மொழி பேசுகிறவர்களை, சௌராஷ்டிரா மொழி பேசுகிறவர்களை, உருது மொழி பேசுகிறவர்களை, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மை மக்களை தமிழர்களின் எதிரிகளாக சித்தரித்து ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு இனவாத அரசியலை செய்கிறார். தனக்கு தலைவன் என்று பிரபாகரனை சொல்லிக் கொள்ளுகிற சீமான் நடைமுறையில் ராஜபக்சேயை ஃபாலோ பண்றார். இனவாதம் என்பது அதுதான். தெலுங்கு மொழி பேசுகிறவன் தமிழ்நாட்டுக்கு என்ன துரோகம் செஞ்சிருக்கிறான்? நான் கேட்கிறேன். பிற மொழி பேசுகிறவன் தமிழர்களுக்கு என்ன துரோகம் செஞ்சிருக்கான்? பார்ப்பன எதிர்ப்பு, உயர் சாதி எதிர்ப்பு என்பது எதற்காக நாம் பேசினோம் கடந்த காலங்களில்? அவர்கள் கல்வியை தங்களுக்கு மட்டுமே வைத்துக் கொண்டார்கள், அரசு பதவிகளை தங்களுக்கு மட்டுமே வைத்துக் கொண்டார்கள், அவர்கள் எல்லா வழிபாட்டு உரிமைகளையும் அவர்களுக்கு மட்டுமே கருவறையிலே பூஜை செய்வதற்கான உரிமை இருக்கிறது, மற்றவர்களுக்கு அந்த உரிமை இல்லை என்று சொன்னார்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொன்னதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. அது கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணுவதற்காக சொல்லப்பட்டது அல்ல. தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன் கோவிலுக்கு உள்ளே வராதே, வெளியிலே நின்று கும்பிட்டு அப்படியே வெளியில ஓடி போயிரும் சொன்னதுக்காக தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னா. கோவில்களுக்குள்ளே அனுமதிக்கப்படாத சாதிகளாக இன்றைக்கு தங்களை வளர்ந்த சமூகமாக கருதக்கூடிய நாடார் சமூகம் மாதிரி எத்தனையோ சமூகங்கள் தள்ளி வைக்கப்பட்டது. அப்ப அடிப்படையிலே
நம் வழிபாட்டு உரிமையை, வாழ்வுரிமையை, நம் கல்வி உரிமையை, நம் அதிகாரத்தை மறுத்தார்கள். அதனால் அவர்களை எதிர்த்தோம். அது கூட தனி மனித வெறுப்பு அல்ல, ஒரு இனக்குழுவின் மீதான பகைமையை கட்டுவது அல்ல. ஒரு கருத்தியலாக ஆதிக்க கருத்தியலை கொண்டிருக்கிறவர்கள் அந்த ஆதிக்கத்தின் வழியாக மற்றவர்களை ஆடு மாடு மேய்ப்பவர்களாக, அரசு பதவி இல்லாதவர்களாக, அதிகாரமற்றவர்களாக, அரசியல் படுத்தப்படாதவர்களாக, சாமானியர்களை பஞ்சை பராரைகளாக தொடர்ந்து வைத்திருப்பதற்கு, கூலிகளாக, கொத்தடிமைகளாக, தாழ்த்தப்பட்டவனாக, ஒடுக்கப்பட்டவனாக வைத்திருப்பதற்கு அது உதவியது. அதனால அந்த ஆதிக்கத்தை உடைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டோமே தவிர ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பகைவர்களாக காட்டுவது அல்ல. தந்தை பெரியார் கூட சொல்லுகிறார், பார்ப்பனர்களை நாம் பகையாளிகளாக மாற்றுவதற்காக இதை செய்யவில்லை. அவர்கள் நம்மளுடைய உரிமைகளை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் மீது அன்பு பாராட்டுவதற்குத்தான் நாம் விரும்புகிறோம். அவர்கள் மீது அன்பு செலுத்துவதற்கு அவர்கள் ஆதிக்கம் தடையாக இருக்கிறது. அந்த ஆதிக்கத்தை உடைப்பது, மேட்டை உடைக்காமல் பள்ளத்தை சமப்படுத்த முடியாது. ஆனால் சீமான் பேசுகிற அரசியல் அப்படிப்பட்டதா என்று கேட்டால், அவர் RSSக்கு அடியால் வேலை பார்க்கிறார். நேற்றைக்கு கூட அவர் காஞ்சி சங்கர மடத்திற்கு திருப்பரங்குன்றத்திலே கலவரத்தை தூண்டுவதற்காக மிகப்பெரிய அளவிலே வேலை செய்த ராம ரவிக்குமார் என்கிற ஒரு கலிசடை சங்கியை கூட்டிக் கொண்டு போகிறார். இப்ப சீமான் எப்படி தமிழ் தேசியத்துக்கான ஆளாக இருக்க முடியும்? தமிழர் ஒற்றுமைக்கான ஆளாக சீமான் எப்படி இருக்க முடியும்? சமூக நல்லிணக்கத்துக்கான ஆளாக சீமான் எப்படி இருக்க முடியும்? சமய நல்லிணக்கத்துக்கான ஆளாக சீமான் எப்படி இருக்க முடியும்னா நிச்சயமா இருக்க முடியாது. அப்ப தமிழ்நாட்டு அரசியலிலே சீமான் ஒரு ஃபெயிலியரு. டிடிவி தினகரன் 8 வருஷமா எடப்பாடி எடுத்துட்டு அவர் கூட போய் சேர்ந்தாரு. தமிழ் மாநில காங்கிரஸ் என்று பெயர் வைத்துக் கொண்டு தாமரை சின்னத்துல போட்டிடுறாங்க. கூட வெக்கக்கட்டு என்ன இருக்கு? காங்கிரஸ்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு தாமரை சின்னத்துல போட்டிடலாமா? உனக்கு எதுக்கு தனியா கட்சின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க பிஜேபியில போய் சேரு, உன்னை யார் வேணாங்கிறா? உனக்கென்று தனித்துவம் இருக்கணும், தனித்த கொள்கை இருக்கணும், கோட்பாடு இருக்கணும், அப்பதான் அரசியல். அப்ப விஜய்க்கு இயல்பாகவே தமிழ்நாட்டிலே ஒரு எதிர்கட்சி வெற்றிடம் இருக்கும் போது, அதிமுக பலவீனப்பட்டு கிடக்கிற போது ரோடு கிளியரா இருக்கு வர்றதுக்கு. ஒரு வர்றாரு, டபக்குன்னு போய் எப்படி ஷூட்டிங்ல ஒரு ஷாட் நடிச்சுட்டு போய் கேரவன்ல போய் படுத்துக்குவாங்களோ அதே மாதிரி வர்றாரு, ரெஸ்ட் எடுக்கிறாரு. 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு. தேர்தல் பிரச்சாரம் முடிவதற்கு 4 நாள். இன்றைக்கு மாலை தான் அவர் என்ன செய்யறாரு? மத்தியானத்துக்கு மேல 3 மணிக்கு மேல தேர்தல் அறிக்கை வெளியிடறாங்க. தேர்தல் அறிக்கை எப்போ வெளியிடுவாங்க? பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்பே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு அதை விவாதமாக மாற்றி பல பேர் அதை வைத்து வாக்கு கேட்பார்கள். தேர்தல் அறிக்கை தான் எங்களுடைய கதாநாயகன், இந்த எலெக்ஷன்ல எது ஹீரோ? எங்கள் தேர்தல் அறிக்கை என்று பல கட்சிகள் பேசுவார்கள். ஆனா இவர் தேர்தல் அறிக்கைய 3 நாளைக்கு முன்னாடி வெளியிடுறாரு, 4 நாளைக்கு முன்னாடி வெளியிடுறாரு. அப்படின்னா அவர் அரசியல், இது பந்தயம், முதல் முறையாக அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்கிற பரிதாபத்தை பந்தயத்துல ஓடும் போது பார்க்க முடியாதுல்ல. இப்போ முதல் முறையா ஒருத்தர் சினிமா எடுத்து ரிலீஸ் பண்றான் ஒரு டைரக்டர். அன்னைக்கு மணிரத்னம் படம் ரிலீஸ் ஆகுது. சார் ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்காரு சார் அவரு, அதனால அவர் அந்த படத்துல இருக்கிற குறைகளை எல்லாம் மன்னிச்சிடணும் சார் அப்படின்னா ரசிகன் நல்லா இருந்தா தானே பார்ப்பான். ஹோட்டல் புதுசா திறந்துருக்காங்க சார், உப்பு போட மறந்துட்டாங்க சார், நான் சாப்பிடுவானா? குறைகளை மன்னிப்பதற்கு யாரும் தயாரா இல்ல. சரியாக இருக்கணும், வந்தால் தோன்றின் புகழுடன் தோன்றுக. அப்படி தோன்ற முடியலைன்னா தோன்றலின் தோன்றாமை நன்று. வராத, வந்தா ஜெயிக்கணும். நீ சினிமாவில் நீ பெரிய ஹீரோ, அரசியல்ல நீ ஹீரோவா? உன் தொகுதிக்கு, உன் சம்பந்தப்பட்ட ஆளுக்கு, உன் ராஜமோகனுக்கு, உன் கட்சி வேட்பாளர் புஷி ஆனந்துக்கு நீ பிரச்சாரம் பண்ண நேற்று சென்னைக்குள்ள உள்ள வர்ற. பாதி வெளியில ப்ரோக்ராமை முடிச்சுக்கிட்டு 8 மணி வரைக்கும் தேர்தல் கமிஷன் பெர்மிஷன் கொடுத்துருக்கும் போது 6 மணிக்கு வீட்டுக்கு போறேன்னா பரீட்சையில எழுதிட்டு இருக்கும் போதே பாதியிலே பேப்பர் முடிச்சு கொடுத்தா பாஸ் ஆயிடுவீங்க. உள்ள ஏதாவது கலவரம் ஆயிடும், வேணா நைட் டைம்லங்கிறதுல போயிருக்கலாங்க. என்ன கலவரம் வரப்போகுது? என்ன வெடிகுண்டோட எல்லாரும் அலைகிறாங்களா? ஒரு சினிமா நடிகை வேடிக்கை பார்க்குறாங்க, எப்படி கலவரம் வரும்? அவர் அரசியல் தலைவர் அப்படியே வர்ற, வெளியில வந்தா கூட்டம் வருது, கலவரம் வருதுன்னா அரசியலுக்கு வராத. நான் வர்றது மூலமா பல பேர் சாகுறாங்க நெரிசல்ல, அதனால நான் அரசியலுக்கு வரலன்னு சொல்லு. இது ஒரு காரணமா? நொண்டி சாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஆட தெரியாதவ என்ன சொல்லுவா, தெருக்கோணலா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி எப்ப பார்த்தாலும் தேர்தல் ஆணையம் சரியில்லை, திமுக சரியில்லை, கூட்டம் வந்துருச்சு, பொழுது அடைஞ்சிருச்சு, இதே ஒரு காரணம். எனவே அவர் அரசியலை அரசியலாக நடத்தல, அவருக்கு திரண்டு இருக்கிற கூட்டத்தை அவர் ஒழுங்குபடுத்தல, நெறிப்படுத்தல, அரசியல் படுத்தல. இளைஞர் கூட்டத்தை வீணடித்ததை தவிர, பல உயிர்கள் போனதை தவிர
எந்த பயனையுமே இந்த தேர்தலிலே விஜய் அடைவாரா என்கிற சந்தேகத்தை இது உருவாக்குகிறது. திமுக எதிர்ப்புலாம் அப்புறம், முதலில் உங்களிடத்துல ஒருவரை எதிர்ப்பதற்கு முன்பு உங்களிடத்துல சில குவாலிட்டி இருக்கணும், ஒரு தலைமை பண்பு இருக்கணும். அதை ஒழுங்கு செய்ய முடியல. ஏன் பின்னாடி திரளுகிற கூட்டத்தை என்னால் ஒழுங்கு செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் கட்சி நடத்துவதற்கு அன்பிட். எல்லா கட்சியும் 196 தொகுதிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எல்லா தலைவர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்கள். அதனால எனக்கு மட்டும்தான் கொம்பு முளைச்சிருக்குன்னு சொல்றதும், எனக்கு மட்டும்தான் கூட்டம் வரும்னு சொல்றதும் ஜனநாயக பண்பாக அது மாறாது. அதனால தன் சொந்த கட்சிக்காரனையே அறந்தாங்கில போய் நான் பிரச்சாரம் பண்ண போறேங்கிறாரு. காரைக்குடிக்கு போறாரு, 2:30 மணிக்கு அந்த டைம் முடிஞ்ச உடனே பேச முடியலைங்கிறார். எதுக்கு போறாங்க? ஒருத்தர் பிரச்சாரம் செய்வதற்காக போறாராம், மக்கள் பிரச்சாரம் செய்ய மோதுறதுனால எல்லா பணியையும் மக்கள் மேல போடுறது. மக்கள் கூடினதுனாலதானே நீ தலைவராயிருக்க, அதே ஒரு குற்றச்சாட்டா மாத்துறதா? அவர் குற்றச்சாட்ட சொல்ல, அதனால என்னால பேச முடியல அப்படிங்கறத. அப்ப நீ நான் ஊமைன்னு அறிவிச்சிட்டு போயிரு, எனக்கு பேச தெரியாது, நான் ஒரு ஊமை சொல்லு, நாங்க ஒத்துக்கிட்டு போறோம். மற்ற தலைவர்கள் எப்படி வர்றாங்க? உன்னை விட பெரிய தலைவர்களை தமிழ்நாடு பார்த்திருக்கா பார்க்கலையா? நீ எல்லாம் ஒரு தலைவராங்கிற அளவுக்கு பெரிய தலைவர்களை பார்த்திருக்கோம்ல. எம்ஜிஆர் மாதிரி தலைவர்களையா நீங்க வேணா உங்க மாதிரி தலைமுறையில பார்க்காதவர்கள் இருப்பீர்கள். எம்ஜிஆரை பார்த்திருக்காங்களா தமிழ்நாட்டு மக்களே? எம்ஜிஆரை விட ஒரு பெரிய தலைவர் அவரு. அவர் இப்படி வந்திருக்கிறாரா? எங்கேயாவது லேட்டா வந்திருக்காரா? நெரிசல் மரணத்தை நிகழ்த்தி இருக்கிறாரா? இந்த மாதிரி குறிப்பிட்ட டயத்துக்கு வர முடியாம திரும்பி போயிருக்காரு எப்பயாவது? ஒரு கூட்டத்தையே நடத்த முடியாதவர்கள், ஒரு கட்சியவே நடத்த முடியாதவர்கள் இவர்கள் எப்படி ஆட்சி நடத்துவாங்க? எப்படி மக்கள் அங்கீகரிப்பாங்க? தன்னை தானே தோற்கடித்துக் கொள்ளுகிறார் விஜய். விஜயினுடைய அரசியல் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் வெல்லாது. வெல்வதற்கான எந்த தகுதியையும் அவர் வளர்த்து கொள்ளவில்லை. சினிமா மோகத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு நெடுந்தூரம் பயணிக்க முடியாது. அதனால அவருடைய காலகட்டம் என்பது இந்த மே 4ஆம் தேதியோடு முடிவுக்கு வந்து. அண்ணாமலை அவர்கள் 10 ரூபாய் பாலாஜி ஒரு விஷக்கிருமி, அவர் ஊருக்கு அந்த கரூர்ல ஊருக்கு ஊரு டென்ட் போட்டு உதயநிதி படத்தை போட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை ஒரு வெத்து வேட்டு, அரசியல்ல ஒரு செல்லா காசு, தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொண்ட கோமாளி என்று கூட சொல்ல முடியும். நான் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற எல்லா செங்கலையும் உருவிடுவேன்னு சொன்னேன். உன்னை கட்சி தலைமையிலிருந்து அவங்க உருவிட்டாங்க பாஜக. திமுக காரை சொத்து பட்டியலை பூரா நான் வெளியிடுறேன்னு சொன்னேன். கடைசியில் உண்மையான சொத்து பட்டியலை வெளியிட்டியான்னு கேட்டா தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு ஒரு கணக்கு பத்திர பிரமாணம் பிரமாணம் தாக்கல் பண்ணுவாங்க. அந்த பத்திர பிரமாணம் தாக்கல் பண்ண லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு நான் வெளியிடுறேன்னு சொன்ன கோமாளி அவரு. கடைசியில் அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு பாஜக காரையும் வெளியிட்டான். நீ ஒரு முறையா தேர்தலில் ஜெயிச்சிருக்கியா? அரவக்குறிச்சியில போன முறை நின்ற, உன்னால ஜெயிக்க முடிஞ்சா? யாருன்னே தெரியாத மக்கள்கிட்ட பெரிய அறிமுகமே இல்லாத ஒரு லோக்கல் கட்சிக்காரன் இளங்கோன்னு ஒருத்தராட்டு தோத்து போயிட்டீங்க. உனக்கு என்ன அரசியல் இருக்கு? உன்னால எம்எல்ஏ ஆக முடியல. திமுகவை ஓட ஓட விரட்டுவேன்னா உன்னால எம்பி ஆக முடியல. உன்னால அரசியலே செய்யறதுக்கு நீ அன்பிட்டு. தேர்தல் அரசியல்ல செந்தில் பாலாஜியை ஜெயிக்க முடியாத வைத்தறிச்சல்ல 1000 அவதூறுகளை பேசலாம். செந்தில் பாலாஜி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் எத்தனை முறை தேர்தலில் நின்றாலும், யாரை தேர்தலில் நிறுத்தினாலும் அவர்கள் தான் வெல்வார்கள் என்பது கரூர் பகுதி மக்கள் மட்டுமல்ல, கோயம்புத்தூர் மக்கள் மட்டுமல்ல, கொங்கு மண்டலமே அவருக்கு ஆதரவாக நிற்கிறது. செந்தில் பாலாஜியை பேசுவதனால் ஒரு நாளும் அண்ணாமலை உயர முடியாது. அண்ணாமலை தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்வதற்கு தான் தகுதியானவரை தவிர அவர் தேர்தல் அரசியலுக்கோ மக்களினுடைய போராட்ட அரசியலுக்கோ அவர் ஒரு நாளும் பொருத்த முடியவர் அல்ல. உங்க நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.